ஹலோ மக்களே, வெல்கம் அண்ட் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் போட் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு டிடபிள்யூஎஸ். இதோட அன்பாக்சிங், ஸ்பெக்ஸு, அதுக்கப்புறம் இது வர்த்தா இல்லையா எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஏர்டாப்ஸ் லூப். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிசைன் தான் என்ன இதை வாங்க வச்சது. ஸோ இந்த டிசைன் நல்லா உத்து பார்க்குறதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ ஹவு டு வியர்னு ஒரு தனி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், நம்மளோட டிடபிள்யூஎஸ் ஸ்டிக்கர்ஸ், யூசர் கைட், வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு வாரண்டி கார்டு, டைப் சி அடாப்டர். ஸோ இவ்வளோ தான் பாக்ஸில் கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. என்ன மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி ஃபோனில் பின்னாடி ஒட்டுறதுக்கும் யூஸ் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா டிஎம் பண்ணுங்கள், நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். சும்மா சொன்னேன், ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ இது ஓப்பன் பண்ணிடலாமா? ஸோ இப்போ கவர்லேருந்து நம்மளோட ஹீரோவை வெளியே எடுத்துடலாம். ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட். ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். ஓகே, 1,999 இவ்வளோ தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டிசைனில் ஏதாவது ஒரு ஏர்பாட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த ஒரு கொஸ்டின் தான் என்னை இதை வாங்க வச்சது. இது 50 கிராம், இது 50 கிராம். கீழே ஸ்டிக்கர் இருக்குது, இதை நம்ம பீல் பண்ணிடலாம். பீல் பண்ணிவிட்டு சார்ஜ் வச்சிடலாம். இப்போ கேஸோட சார்ஜிங் பற்றி பார்த்துடலாம். இந்த லைட்டு ஒரே கான்ஸ்டண்ட்டாக எரிஞ்சிட்டே இருந்ததுன்னா ஃபுல் சார்ஜ்னு அர்த்தம். சார்ஜ் ஆகும்போது பிளிங்க் ஆகும். அண்ட் 10% கீழே வந்துச்சுன்னா மட்டும் ஒரு வாட்டி பிளிங்க் ஆகிட்டு ஆஃப் ஆயிரும். ஸோ அதே மாதிரி ஏர்பாட்ஸுக்கு தனியாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு இதில் எல்இடி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த எல்இடி ரெட்டாக இருந்ததுன்னா சார்ஜிங்னு அர்த்தம். எரிஞ்சிட்டு ஆஃப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ்னு அர்த்தம். அண்டு லோ பேட்டரி வந்துச்சுன்னா 30 செகண்டுக்கு ஒரு வாட்டி ஒரு 5 டைம்ஸ் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த டைம் மட்டும் இதில் சார்ஜ் வச்சுக்கலாம். இந்த ஏர்பாட்ஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக 3 விஷயம் சொல்லலாம். ஒன்று, 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டாலே கிட்டத்தட்ட 200 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏஎஸ்ஏபி சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. அதான் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் மேபி அப்படி தான் இருக்கணும். 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டாலே ஆல்மோஸ்ட் 200 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐடபிள்யூபி டெக்னாலஜின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஐடபிள்யூபி டெக்னாலஜினா இன்ஸ்டன்ட் வேக்கன் பேர். அதாவது ஃபோனை எடுத்துட்டோன்னே பேர் பண்ணிட்டோன்னே இன்ஸ்டண்ட்டாக அது பேர் பண்ணுறோம். ஓகேவா? அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோன்னே இன்ஸ்டண்ட்டாக பேர் ஆகிக்கும். ஸோ அதுதான் அந்த ஐடபிள்யூபி டெக்னாலஜி. ஸோ இந்த ஏர்பாட்ஸில் மெயினாக பார்க்க வேண்டியது ஏர் கண்டக்ஷன் டெக்னாலஜி. ஸோ இதுவும் தான் மெயினானது இந்த இது வாங்குறதுக்கு. ஆக்சுவலாக சவுண்டை பொறுத்த வரைக்கும், ஏர்பாட்ஸ் பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏர் கண்டக்ஷன் அண்ட் போன் கண்டக்ஷன் 2 மெத்தட் இருக்குது. போன் கண்டக்ஷன்றது இயர் ட்ரம்மை யூஸ் பண்ணாது, டைரெக்டாக இங்கே இருக்க போன் மூலிமா வைப்ரேஷன் மூலிமா நம்மளுக்கு பாட்டு கேட்க வைக்கும். அண்ட் ஏர் கண்டிஷன்றது காற்று மூலியமாக நம்மளுக்கு பாட்டை கேட்க வைக்கும். அதாவது ஏர் ட்ரம்மை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளை கேட்க வைக்கும். டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படி நம்ம சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குதோ அதே மாதிரி இது கேட்க வைக்கும். ஸோ இப்போ எப்படி பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ பேர் பண்ணுறதுக்கு ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு ஏர்பாட்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஏர்டாப்ஸ் லூப் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆகிடுச்சு. பேட்ரி 100%. ஸோ கலர்னு பார்த்தீங்கன்னா கிரே, லேவெண்டர் அண்ட் ஒயிட் 3 கலரில் வருது. 1999 அமேசானில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள். நம்ம வாங்கினது கிரே கலர். ஸோ இதில் டியூவல் மோட் இருக்குது. அதாவது போட்டோட சிக்னேச்சர் மோட் அண்ட் ப்ரைவேட் மோட் ரெண்டுத்தையுமே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் அண்ட் சிரி ரெண்டுத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுத்துலையுமே சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா பாஸ் அண்ட் ப்ளே, டபுள் டேப் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு, லெஃப்ட்டில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங்கு. அண்ட் கால் கட் பண்ணுறதுக்கு டபுள் டேப் எய்தர் சைட், லெஃப்ட் ரைட் ரெண்டுத்துலையுமே டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் கட் ஆகும். ஸோ இதில் மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. ஈச் ரெண்டுத்துலையுமே 4 மைக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன தான் க்ரௌடில் இருந்து பேசினாலுமே உங்களோட வாய்ஸை அழகாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கு கொடுக்குன்னு சொல்கிறாங்க. 50 hours ப்ளே டைம் சொல்லியிருக்காங்க. அதாவது 60% வால்யூமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 50 hours வரைக்கும் ப்ளே டைம் கொடுக்கும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஎஸ்ஏபி சார்ஜ் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 200 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டியூவல் எக்கோ மோட் கொடுத்துருக்காங்க. ஒன்று போட்டோட சிக்னேச்சர் மோடு அண்ட் இன்னொன்று ப்ரைவேட் மோடு. ஸோ அதாவது ரைட் சைட் பட்டை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைவேட் மோடு ஆன் வந்துடும். அண்ட் ஆஃப் பண்ணோன்னா அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். அண்ட் கேமிங் மோடுன்னு தனியாக ஒன்று இருக்குது. அதுக்கு ரைட் சைட் பட்டை நீங்கள் 3 வாட்டி டேப் பண்ணிங்கன்னா கேமிங் மோட் ஆன் ஆகும். 3 வாட்டி டேப் பண்ணிங்கன்னா கேமிங் மோட் ஆஃப் ஆயிரும். லெஃப்ட் சைடு வெறும் சிரி அண்டு கூகுள் அசிஸ்டன்ட் மட்டுமே. நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சிரி யூஸ் பண்ணிக்கலாம். மூஞ்சியை கிட்ட காட்டுறதுக்கு மன்னிச்சிருங்க, இதை போட்டு காட்டுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியலை. ஏர்பாட்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டுன்னு இருக்கும். போட்டு நம்ம காதுக்கு பின்னாடி வரணும். அண்ட் ரைட் எது லெஃப்ட் எதுன்னு முன்னாடியே பார்த்துருங்க. ஸோ தட் ரைட்டில் தான் மாட்டணும், லெஃப்ட்டை தான் மாட்டணும். கீழே உங்களுக்கு ரைட்டு கொடுத்துருக்கு. ஸோ ரைட்டு நான் செல்ஃபி கேமராவில் வச்சுட்ருக்கனால உங்களுக்கு லெஃப்ட்டில் காட்டும். அதனால் நீங்கள் அதை மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ மாட்டியாச்சு. இந்த பக்கமும்
போட்டை பின்னாடி வச்சு மாட்டியாச்சு. ஸோ இப்போ நல்லா கம்மல் போட்ட மாதிரி இருக்கா? இப்போ வரைக்கும் எனக்கு வெயிட் ரொம்ப தெரில, 50 கிராம் தான் ஈச்சு. இது ஒரு 50 கிராமு, இது ஒரு 50 கிராமு. இதுதான் நம்மளுக்கு மாட்டினா இப்படி தான் இருக்கும். ஸோ எது பர்ஃபெக்டாக இருக்குன்னு தெரில, ஆனால் எப்படியோ நான் மாட்டிட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து மாடிக்கு போயிட்டு சும்மா பாட்டு போட்டு ஓடி ஒரு லைட்டாக ஜாக் பண்ணி பார்க்குறேன், ஏதாச்சும் கீழே விழுதான்னு பார்க்கலாம். ஏன்னா ஜிம்க்குலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அதாவது வாட்டர் ஸ்பிளாஷ் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்ட். ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ரொம்ப உள்ளெல்லாம் போகாது, கவலைப்படாதீங்க. நான் இப்போ போட்டிருக்கிற வரைக்குமே ஏர்பாட்ஸ் போட்ட மாதிரியே தெரியல. என்னன்னா வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுவும் இல்லாமல் சுற்றி என்ன சவுண்டு கேட்டாலுமே நம்மளுக்கு கேட்குது. பாட்டை போட்டு செக் பண்ணிடலாம். ஆக்சுவலாக லாக் அன்லாக் பண்ணும் போதும் ஒரு சவுண்ட் கேட்குது, ஃபோன் வேக் பண்ணுறதுக்கும் ஒரு சவுண்ட் கேட்குது. ஸோ இப்போத்துக்கு ஒரு பாட்டை போடுறேன், எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாட்டு கேட்டுட்ருக்கேன். இப்போத்துக்கு வெளில இருக்க சவுண்ட் நல்லாவே கேட்குது, அண்ட் பாட்டோட சவுண்டும் காம்ப்ரமைஸாக இல்லாமல் நல்லாவே கேட்குது. இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் ரெண்டுத்தை நீங்கள் எப்படினாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். லைக் இது மட்டும் வேணும்னா நீங்கள் தனியாக கலட்டிட்டு நீங்கள் பாக்ஸில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 5 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும், அண்ட் 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். ரெண்டு சைடுமே நீங்கள் லெஃப்ட் வேணா லெஃப்ட் பண்ணிக்கலாம், ரைட் வேணா ரைட்டு பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் சவுண்ட் போகிறேன் நான். இப்போ அந்த சிக்னேச்சர் மோட ட்ரை பண்ணிடுறேன் நான். நீங்கள் டச் பண்ணுறதுக்கு சைடில் இங்கெல்லாம் டச் பண்ண முடியாது, பின்னாடி தான் டச் பண்ணும், ஓகேவா? ஸோ ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா பீஸ்ட் மோட் ஆன் அண்ட் ஆஃபு. இது வந்து கேமிங் யூஸ் பண்ணலாம். 40 ms, அதாவது 40 மில்லி செகண்ட் தான் உங்களுக்கு லேட்டன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரைவேட் மோட் ஆன் பண்ணியிருக்கேன், லாங் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், ரைட் சைடை லாங் ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ப்ரைவேட் மோட் ஆன் ஆயிருக்கு, ஆனால் அப்படி ஒன்றும் எனக்கு வித்தியாசம் தெரில. ஓகே, ஃபஸ்ட் டைம் போட கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, ஆனால் இப்போ போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ கால் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம மாடி போயிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு ஜாக் பண்ணி பார்ப்போம், விழுதா விழலையா, அண்டு சவுண்ட் எப்படி இருக்குது, வெளில இருக்க அவுட்டர் இதுக்கு நம்மளுக்கு சவுண்டு எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, மாடிக்கு போயிட்டுருக்கேன். மக்களே, பாட்டு ஓடுது, ஃபோன் இங்கேயே வச்சிடுறேன், சும்மா ஜாக் மட்டும் பண்ணிட்டு வரேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மைக்கை கையில் எடுத்துடுறேன். ஸோ இன்கேஸ் இப்போ வரைக்கும் எதுவும் விழலை. ஓகே, எனக்கு நல்லா தான் கேட்குது சவுண்ட் ஆக்சுவலாக. ஸோ மக்களே, டெஸ்டிங் ஓகே, இப்போ வரைக்கும் விழலை, அண்ட் விழுற அறிகுறியுமே அது காட்டல. சாங் ஓகே. 1 செகண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் வரப்போகுது, ஸ்டே டியூன். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துடலாம். 2000 ருபீஸ்க்கு இது வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஓகேன்னு தான் சொல்லுவேன். லைக் இந்த மாதிரி ஒரு புது டிசைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். அண்டு நீங்கள் பேஸ் தான் எனக்கு மெயினான ப்ரியாரிட்டி அப்படின்னீங்கன்னா இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது பேஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ கால் குவாலிட்டி நல்லா இருக்குது செக் பண்ண வரைக்கும், அண்ட் மியூசிக் குவாலிட்டி நல்லா இருக்குது, எவ்வளோ ஒன்றாலும் கீழே விழலை. சரௌண்டிங் வாய்ஸு ரொம்ப கேட்குதுன்னு சொல்ல முடியாது, லைக் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி எனக்கு கேட்குது. அண்ட் பேட்ரி நல்லா இருக்குது, 50 hours ப்ளேபேக் டைமு, அண்ட் 10 minutes சார்ஜ் போட்டால் 200 minutes வரைக்கும் ப்ளேபேக் டைமு, அண்டு வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது மாதிரி ஒரு புது டிசைனு. ஸோ இதெல்லாம் ஓகேனா 2000 ரூபாய்க்கு இட்ஸ் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு இது வந்து எனக்கு ஃபீல் ஆகலை. புதுசாக போட்டால் சில ஏர்பாட்ஸ் எல்லாமே ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் வரும் இல்லையா, இதில் சுத்தமாக இல்லை. இப்போ வரைக்குமே இது காதில் மாட்டிருக்கிறது கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் பாட்டும் நல்லா இருக்குது, ஃபோனும் பேசி பார்த்தாச்சு, அதுவும் ஓகே, ஓடியும் பார்த்தாச்சு, அதுவும் ஓகே. ஸோ 2000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினா தாராளமாக போகலாம், சூப்பராக இருக்குது. அண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நான் கமெண்ட் செக்ஷனில் நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நிஜமாலே வீடியோட எண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் வரப்போகுது. பாய்.